சமந்தாவுக்கு குடைச்சல் கொடுக்கும் நாக சைத்தன்யா. டைவர்ஸ் ஆன பிறகும் இப்படியா? நடிகை சொன்ன சீக்ரெட். நடிகை சமந்தா நாகார்ஜுனாவின் மகனான நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2 பேரும் தங்களது திருமண வாழ்க்கையை சுமூகமாக நகர்த்தி கொண்டிருந்த நிலையில் திடீரென விவாகரத்து பெற்று பிரிந்தார்கள். அதனையடுத்து நடிகை சோபிதா துலிபாலாவை 2வது திருமணம் செய்தார் சைதன்யா. இந்த நிலையில் சமந்தா குறித்து பிரபல நடிகை லக்ஷ்மி மஞ்சு சில விஷயங்களை பேசியிருக்கிறார். கோலிவுட்டில் அறிமுகமாகி முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து பிறகு டோலிவுட்டிலும் கால் பதித்தவர் சமந்தா. விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நாக சைத்தன்யாவுடன் நடித்தபோது படத்தில் இருந்த காதல் உணர்வு ஆஃப் கேமராவிலும் 2 பேருக்கும் பரவிவிட்டது. இதனால் ஒருவரையொருவர் தீவிரமாக காதலித்து வீட்டு சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதராக வாழ்ந்து வந்தார்கள். சமந்தாவும் தொடர்ந்து நடிப்பதில் கவனம் செலுத்தி வந்தார். சைத்தன்யாவும் அதற்கு ஆரம்பத்தில் சப்போர்ட்டாகவே இருந்தார். ஆனால் நாகார்ஜுனா உள்ளிட்ட குடும்பத்தின் மூத்தவர்களுக்கு சமந்தா திருமணத்திற்கு பிறகும் நடிப்பதில் விருப்பமில்லை என்று கூறப்பட்டது. இந்த விஷயம் நாளடைவில் பெரிதாகி பிரச்சனையாக வெடித்தது என்றும் அதனால் சமந்தா நாக சைத்தன்யா விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் எனவும் பேச்சுக்கள் உண்டு. நாக சைத்தன்யாவை பொறுத்தவரை சமந்தாவை பிரிந்த பிறகு சில வருடங்களாக சிங்கிளாக இருந்துவிட்டு நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து 2வதாக திருமணம் செய்து கொண்டார். இதற்கிடையே மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து திரும்பிய சமந்தாவோ குஷி, சகுந்தலம் ஆகிய படங்களில் நடித்தார். 2மே படுதோல்வியை பரிசாக கொடுத்தன. பிறகு குட்டி பிரேக் எடுத்துவிட்டு சிட்டாடல் வெப் சீரிஸ் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அதுவும் ஓரளவுக்கு நல்ல பெயரை கொடுத்தது. சிட்டாடல் எதிர்பார்த்த பெயரை பெற்றுக் கொடுத்ததால் அடுத்தடுத்து சாம் நடிப்பார் என்றே அவரது ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள். ஆனால் இப்போது கைவசம் ஒரு வெப் சீரிஸ் மட்டுமே வைத்திருக்கும் அவர் பெரிதாக வேறு எந்த ப்ராஜெக்டிலும் கமிட் ஆகவில்லை என்றே தெரிகிறது. இந்த நிலையில் பிரபல நடிகையான லக்ஷ்மி மஞ்சு சமந்தா குறித்து தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பேசியிருக்கிறார். அவர் அந்த பேட்டியில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நடிகரின் முன்னாள் மனைவி ஒருவர் இருக்கிறார். அவருக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. அதற்கு பிறகு யாரும் அவருக்கு பட வாய்ப்புகள் தருவதில்லை. ஏற்கனவே அவர் கமிட்டாகி இருந்த படங்களும் கைவிட்டு போயின. அந்த நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்தால் நடிகர் எதுவும் நினைத்து கொள்வார் என சொல்கிறார்கள். ஆனால் நடிகையோ நடிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். ஒரு ஆணுக்கு இதுபோல் நடக்காது. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. திருமணமானால் குழந்தைகள் உள்ளிட்ட எல்லா பொறுப்புகளையும் சுமக்க வேண்டும் என்றார். இதனை பார்த்த ரசிகர்களோ லக்ஷ்மி மஞ்சு சமந்தாவைத்தான் மறைமுகமாக சொல்கிறாரா, நாக சைத்தன்யா தான் சமந்தாவின் கெரியரை கெடுக்கிறாரா என பல கேள்விகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.